தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகீர் தகவல். அடுத்த மாதம் முதல் பல அரசியல்வாதிகளுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டு சாப்பாடு. அனிர் அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் சாணக்கியின் சூளுரை. அதிரடியாக இடமாற்றம் பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய ஹெமாண்டோ சமிந்துவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குழிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த நபரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து 2000 ரூபாய் பெற்றதாக அவர் கூறியிருக்கின்றார். நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளில் உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது. முறைகேடான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகின்ற போது, முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக அரசுடைமையாக்கப்படும். மேலும் குறித்த சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து எடுத்து வரப்படும் உணவை உட்கொள்ள உதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து சிறைச்சாலைகள் திணைக்களம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்கிடையில் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைக்குள் பொருத்தமான இடத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பீதிசாநாயக்க கூறியுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் அவரை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அடுத்து அவர் தற்போது பல்லைக்கலையில் உள்ள தும்பர சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சீன தூதுவர் கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இரவு விருந்தளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விருந்து வழங்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இதன்போது முன்னாள் முதல் பெண்மணி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய 76வது பிறந்த நாளை நேற்றைய தினம் கொண்டாடுகின்றார். 1949ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிறந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் 8வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் 5 தடவைகள் பிரதமராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் இலங்கை அரசியலில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர் அரசுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள். எம்முடைய மக்களின் ஆணையுடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை. மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு சபையின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, தமிழரசு கட்சியும் யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ள அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் நாம் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியை வீழ்த்தவே முடியாது. எமது தலைவர் பிரபாகரனுடைய பெயரை உச்சரிக்கும் அளவிற்கு தேசிய மக்கள் சக்தியினர் வந்துள்ளார்கள் என்பதற்கு வாழ்த்துகின்றோம். முதலில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரையும் அவர் பிறந்த ஊரான வல்வெட்டித்துறை மண்ணையும் கூறுகின்றமை வாழ்த்துக்குரிய விடயமாகும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகளில் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு இணங்க தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில்
பரவி வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான பாட வினாத்தாளில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக 8 மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஏசித்திக்கான மதிப்பெண் 10 புள்ளிகளினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி 65 புள்ளிகளுக்கு மேல் பெறும் மாணவர்கள் எல்லோருக்கும் ஏசித்தி வழங்கப்படும் என்று அந்த போலி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதன்படி அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.